வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசியை நம்ம 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக புதினா, 1 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சமாக சிலோன் பட்டை, 1 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஊற வச்சு வச்சுருக்க பிரியாணி அரிசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அங்கே வேகிற நேரம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 5 லவங்கம், கொஞ்சமாக சிலோன் பட்டை, 2 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அரிசி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு இந்த அளவுக்கு இந்த மாதிரி உடையிற பதத்தில் எடுத்துக்கோங்க. ஃபுல் பாயிலாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நம்ம டம் கட்ட போகிறோம். டம் கட்டும் போது நம்ம ஃபுல் பாயில் எடுத்தோன்னா என்ன ஆகுனா ரொம்ப வெந்துடும். அதனால் நீங்கள் ஆஃப் பாயிலாக எடுத்துகிட்டு டம் கட்டும் போது இந்த பாதி வேக்காடும் அதில் வெந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வடி கட்டும் போது பாருங்கள், நம்ம நெய் ஊற்றி அரிசி வேக வச்சதுனால பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது ஆகுங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிறதுக்கு. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம், இந்த அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸில் தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கேரட்டு, 15 பீன்ஸு, கொஞ்சமாக காலிஃப்ளவர்,
ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாமே இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்ச காஞ்ச பட்டாணியை தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் காயும் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், சாப்பாடு வேக வைக்கும் போது உப்பு போட்டோம். அதனால் காய் வதங்க மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலரி விடலாம். உப்பு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. நல்லா நம்ம மசாலாவோட நல்லா கிரேவி மிக்ஸ் ஆகி நல்ல வாசனையாக இருக்குது. காய் வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டம் கட்டும் போது காய் அதுலேயும் வேகும். அதனால் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும்ல, அந்த பதத்தில் காயை வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சாப்பாடை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதில் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து கம்பல்சரி கிடையாது. இதில் கொஞ்சமாக பார்த்திங்களா இந்த அளவுக்கு புதினா, இந்த அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க நெய்யை. அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க. ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தம் கட்டலாம். நீங்கள் ரைஸை கரெக்டாக வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் தம் கட்ட வேண்டாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் அரிசி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து இப்போ கலர வேணாம், ஆற வச்சுட்டு கலரலாம், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். சரிங்களா, நான் கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வெஜிடபிள் பிரியாணி செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நெய்யோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.